நீ மாநாட்டு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்துல இருந்து 50 பேருந்து மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கே வச்சு பறிச்சு வேணாம் சொல்லிட்டேன். கேட்டுக்க வரும்போது அண்ணே அம்மானே என்ன தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகளே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்க சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அது 15 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். மகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் மொழிகளே அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் மொழிகளே தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. நீ மாநாட்டு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்துல இருந்து 50 பேருந்து மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சு வேணாம் சொல்லிட்டேன். கேட்டுக்க வரும்போது அண்ணே அம்மானே என்ன தங்கச்சினே அப்பானே மனைவினே பிள்ளைகளே காட்டணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்க எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளே தமிழீழம் பெருங்காலம் வரை